மகிழ்ச்சியா இருக்கிறது தான் நம்முடைய பலன். ஆமென். இந்த ஜெப திருவிழாவில் இந்த 4வது நாளில் 5வது நாளில் மன்னிக்கணும் 5வது நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இது நமக்கு முதல் நாள். நேற்று தினத்தில் நாம் ஆதியில் நாம் கொண்டிருந்த அந்த அன்பு அது கொஞ்சம் கூட குறையாமல் நாம் தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டிய அந்த அவசியத்தை குறித்து ஆண்டு நம்மோடு பேசினார். அப்படி பேசுகிறப்ப யூதாவுக்கு அந்த புது ராகம் தான் இந்த ராகம். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. தூரல் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. கையை தட்டுங்க வைப்பா. தேங்க்யூ. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என்ன பெரிய சாதனை நினைக்கிறீங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த அன்போட இப்பவும் அதே மாதிரி இருக்கிறோம் பாருங்க. அதாங்க ஆமென். பெரிய சாதனை. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்னாடி என்னோட பிரதர்ஸ் ஜெயராஜ் இருக்கிறாரு. நாங்கள்லாம் திருப்போணத்தில் 97 எனக்கு முன்னாடி சீனியர் ஜெயராஜ்லாம் வந்துட்டாடி. அவங்கெல்லாம் ஜஸ்டின் ஐயா அவங்க தான் எங்களை நடத்துனாங்க. 97க்கு முன்னாடி நீங்கள் எப்போ தொடப்பட்டது? 91. ஏப்பா 91ன்னா இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 2001 2021 31 வருஷம் ஆச்சு. ஓகேவா? 31 வருஷம் ஆச்சு. திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாரு நம்மளோட உட்காந்து ஆராதிக்கணும்னு சொல்லி. ஆமென். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அப்ப இந்த குடும்பம் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இப்பவும் இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயராஜோட தங்கச்சி மேரி, நான் முதல்ல நான் ரட்சிக்கப்பட்டு ஐயாவோட சர்ச்சில் தான் போய் நின்று என்னோட சாட்சியை சொல்கிறேன். 98 நினைக்கிறேன். 98. அப்போ நான் விட்னஸ் பண்ணப்போ மேரி தான் முன்னாடி உட்காந்து, அண்ணே நீங்கள் சாட்சி கொடுக்குற பார்த்தா ஊழியக்காரர் மாதிரில தெரியுது அப்படின்னாப்புல. ஆமென். அப்போ எனக்கு ஊழியம்னு எனக்கே தெரியாது. ஆனால் நான் சும்மா நான் இங்கேருந்து தான் நீங்கள் அனுப்புனீங்க, நான் இப்போ நான் ஆண்டவர் சந்திச்சிட்டாருன்னு சொல்லி அந்த சபையில் போய் சாட்சி சொல்ல போனால் எங்களோட இருந்து ஜெபம் பண்ணுற அன்பு தங்கச்சி சொல்கிறா, அண்ணனை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா ஊழியக்கார மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் ஃபயராக இருக்கிறாங்க. ஆமென். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. இதுதான் என் சொத்து. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அப்படி சாகுறப்ப கூட அந்த ஆரம்பத்துல சந்திச்சப்ப என்ன ஒரு ஆர்வமா என்ன மாதிரியான ஒரு நெருப்பு இருதயத்துல கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சோ, அதே நெருப்போட என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறது மட்டும் இல்ல, அந்த நெருப்பை என் சந்ததிக்கு கொடுத்துட்டு போறேன் பாருங்க. இட்ஸ் a glorious. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே.
தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அருமையான பிரதர் வாங்க, ஜெபராஜ் பிரதர். ஜெபராஜ் பிரதர் முன்னாடி அண்ணே வாங்க. வாங்க. ஒரு அமேசிங்கான ஒரு டெஸ்டிமனியை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். வாங்க முன்னாடி வாங்க, நீங்க முன்னாடி வாங்க. ஆனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. மதுரையில் ஜம்சம் ஸ்வீட்ஸ் நம்ம பழைய பெரியார் பஸ் ஸ்டாண்டு கெய்தாப்பில் அவனோட சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும். அந்த சர்ச் பக்கத்தில் அந்த கார்னரில் பெருமாள் கோயிலுக்கு உள்ளே திரும்புகிறப்ப அந்த ஜங்ஷனில் ஒரு ஸ்வீட்ஸ் இருக்கும். அங்கே போய் ஒரு ஏதாவது டீ ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு போனவர் கொஞ்சம் டைம் ஆனதுனால அந்த பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு பிரசங்கம் ஓடிட்டு இருந்திருக்கு. 4 பேர் தான் உட்காந்துருந்துருக்குறாங்க. இவரும் போய் 4வது ஆள் 5வது ஆளாக உட்காந்திங்கன்னா 5வது ஆளாக உட்காந்துருக்குறாங்க. சாது செல்லப்பாயா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, காவி உட போட்டு. அந்த செய்தியை கேட்டப்போ இவங்க உள்ளத்தில் அப்படி ஒரு தொடுதல், ஒரு நெருப்பு. உடனே ஜெபம் முடிஞ்ச உடனே அந்த ஐயாட்ட போய் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வருவீங்களான்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த ஐயா நான் நாளைக்கே நான் வர்றேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து ஒரு கேத்தலிக்காக இருந்தாலும் வீட்டில் கேட்ட எல்லா சந்தேகங்களுக்கும் அவர் பதில் சொல்லி அப்படி தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பம். ஆமென். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. எந்த வருஷம்? ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. 2005 ரட்சிப்பு, 2011 தன்னுடைய மனைவி மகளோட காரில் போயிட்டு இருந்தப்ப 4வேல நடுவில் இருக்கிற அந்த டிவைடரில் ஹிட் ஆகி அப்படி ஃபுல்லாக இவர் சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால இவர் மட்டும் காருக்குள்ளே இருக்கிறாரு. மனைவி தூக்கி வீசப்பட்டு, மகன் தூக்கி வீசப்பட்டு, மக தூக்கி வீசப்பட்டு, ஒய்ஃபு ஸ்பாட் அவுட்டு. மகனை சீரியஸாக கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் பையனை இறந்து போயிட்டான். ஒரே மக, இவர் மட்டும்தான். இந்த நிலைமையில் அப்போலோவில் வச்சு 3 மாதமாக எவ்வளோ 2.5 மாதம் கோமா, அதுக்கு 10 நாள் கோமா, 2.5 மாதத்தில் ரெக்கவர் ஆகுறாரு. இந்த சூழ்நிலையில் மனைவி இறந்துட்டாங்க அப்படிங்கிற காரியத்தை சொல்லி இவ்வளவு நடந்தும் தெய்வத்தை மறுதளிக்கல. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. 2011 இந்த சம்பவம் நடந்துச்சு. இப்போ 2022, 11 வருஷம் ஆச்சு. தன்னுடைய ஒரே மகளுக்காக எந்த திருமணம் பண்ணிக்கல. 37 வயசுல ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ வயசு 47 ஆச்சு. ஆனால் எனக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கணுன்னே தோணலை. என் மனைவியோட நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை. எனக்கு அந்த எண்ணமே வரல பாஸ்டர். இந்த ஆண்டவர் போதும், என் மக போதும்னு சொல்லி சொல்லுங்க. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. என்ன கஷ்டம் வந்துருச்சு? இது மாதிரி கஷ்டம் வந்திருக்கா? சொல்லுங்க பாப்பா. ஆனா இவ்வளவு கஷ்டம் வந்தோம். இந்த மனுஷனுடைய கண்கள்ல எப்பவும் கண்ணீர் தான். இப்பவும் பாருங்க, ஊத்திக்கிட்டு தான் நிற்பாரு. அப்படி ஒரு மனதுருக்கத்தின் ஆவி. ஆண்டவர் மேல அப்படி ஒரு நேசம். அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. இந்த ஒரு மகளுக்காக அவர் தன்னோட வாழ்க்கையை வாழ்றாரு. வேற கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் சுத்தமா எனக்கு வரவே மாட்டேன்னு பாஸ்டர். என் மனைவியோட அன்பு எனக்குள்ள அப்படியே நிலைச்சு தங்கிருச்சு, இனிமேலும் வராதுன்றாரு. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. 2001 ஆண்டவர் சந்திச்சாலும்
அதே வாஞ்சியோட அதே ஏக்கத்தோட மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க நம்மளோட சேர்ந்து ஒரு நாள் இருந்துட்டு போகணுன்னு சொல்லி. கர்த்தர் எப்படிப்பட்ட சாட்சிகளை நமக்கு சவால் விடுறாரு பாருங்க. உங்கள் கஷ்டம்லாம் ஏமாத்துறோம் சொல்லுங்க பாப்போம். எஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலத்துல யோபுக்கள் இருக்கிறாங்க. ஆமென். இந்த காலத்துல யோபுக்களை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, மீதம் வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸோ இந்த தேவ மனுஷனை நம்ம சந்திக்கிறதுக்கு, நம்மளை பார்க்கறதுக்கு தேவன் உதவி செஞ்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. ஆமென். மகிமையான திட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாட்சி என்ன ரொம்ப உடைக்குது, ரொம்ப உயிர்ப்பிக்குது. நீங்க ரொம்ப பேசுறவர் இல்லை, ரொம்ப அழுறவர். இங்க கண்ணுல கண்ணீரா வடியுது பாருங்க. ஆனாலும் இந்த தெய்வத்து மேல உள்ள நேசம் குறையவே இல்லையே. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. யோபு சொல்றாரு, அவர் என்ன கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை. ஹல்லேலூயா. கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன்? நான் 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 25 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றது பெருசு இல்லை. அந்த ஆதியில இருந்த அந்த நெருப்பு, அந்த ஜெபம், அந்த வாஞ்ச, அந்த தாகம் 30 வருஷம் கழிச்சு, 40 வருஷம் கழிச்சோம் எனக்குள்ள இன்னும் பற்றி எரிகிறத என்னை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க அப்படின்னா அதாங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எஸ். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. தாவீது வயது சென்று விருத்தாப்பியனான பொழுது அந்த இறுதி நாட்களையும் அவனுடைய முடிவை பார்க்குறான். அப்படியே கர்த்தரை படுக்கையில் விட தெரிஞ்சுதானா, தொழுது கொண்டானா. ஆராதனை வீரன், வாழ்நாள் முழுசும் ஆராதிச்சே வாழ்ந்த ஒரு மனுஷன், தன்னுடைய மரண தருவாயிலையும் அவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு சாட்சி என்னன்னா, கர்த்தர் என்ன செய்தான் மனுஷன்? தொழுது கொண்ட மனுஷன். ஹல்லேலூயா. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம். தேங்க்யூ ஜீசஸ். இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் பாருங்க. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டும். 47 ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து, தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்றார்கள். அதை கேட்ட உடனே பாருங்க, ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார். பின்னும் ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்க செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றார். என்னுடைய இறுதி பகுதியிலையும் ஒரு ஸ்தோத்திரம் வாயில இருந்திருக்கு. எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தரோடு சஞ்சரிக்கிற மனுஷர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே,
ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. யாக்கோப பாருங்க, பெத்தேல்ல அவர் தலைமாட்டுல ஒரு கல்லை வச்சு படுத்திருக்கிற சூழ்நிலையில தான் ஒரு ஏணி என்ன செய்யப்பட்டது, ஒரு கனவு அவருக்கு வந்தது. அந்த நாட்கள்ல அந்த மனுஷன் ஆண்டவரோடான உறவு ஆரம்பமாச்சு பாருங்க. ஆனா அவரு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் ஃபுல்லா தீர்க்க தரிசனம். தன்னுடைய 12 யோசேப்போட சேர்த்து 10 லேவி ஒன்றை பிரிச்சிட வேண்டியதான். மனாசே எப்ராயிம் எல்லாம் வச்சு அவரு 12 கோத்திரங்களுக்கான ஒரு தீர்க்க தரிசனத்தை மரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆவி, தீர்க்க தரிசன ஆவி. எஸ், ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது எல்லாம் முடிச்ச பின்பு வாசிக்கலாம் பாருங்க, 33வது வசனம், 49, 33 ஆதியாகமம். யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. மங்கி மங்கி தெரிந்த தருணங்கள்லாம் உண்டு தானே. நம்ம ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியுமா? நம்ம முடியாது, யாருமே சொல்ல முடியாது. தள்ளாடின நேரங்கள் உண்டு, தடுமாறின நேரங்கள் உண்டு, இந்த அணைஞ்சிற மாதிரியான காற்று என்று சுற்றி அடிச்ச நேரங்கள் உண்டு. ஆனாலும் என்னை அணையாம பாதுகாத்தீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பவுல் தமஸ்குக்கு போற வழியில ஆண்டவர் என்ன செய்யறாரு? சந்திக்கிறார். மத்தியான அந்த வெளிச்சத்துல சந்திக்கிறாரு. அதாவது அவரை நமக்கு அறிமுகம் செய்கிற அந்த 9வது அதிகாரத்துல நாம என்ன மாதிரியான ஒரு பவுலுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு உறவு ஆரம்பமாகிறத நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 9ல. ஆனாலும் அப்போஸ்தலர் 27 வாசிங்க, 26 வாசிங்க, 25 வாசிங்க, எல்லாத்துலயும் அந்த பழைய சாட்சியை சொல்றப்ப என்ன ஃபயர். எஸ், 26லயும் சொல்றாரு, 27லயும் சொல்றாரு, 25லயும் 25. ஆமா, ஜெருசலேம்லயும் சொல்லுவார் பாருங்களேன். ஜெருசலேம் 22ல பாருங்க, அங்கேயும் தன்னுடைய சாட்சி எப்படி அனனியா வந்தாரு, எப்படி எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு 22வது அதிகாரத்திலையும் அந்த சாட்சி. ஹல்லேலூயா. அனலாய் தனலாய் இருக்கிறதுன்னு என்ன தெரியுமா? 25 வருஷம் நடந்த பின்னாடியும், 35 வருஷம் நடந்த பின்னாடியும், 40 வருஷம் நடந்த பின்னாடியும் நமக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அந்த முதல் சந்திப்பை அதே ஃபயரோட, அதே அக்னியோட, அதே வாஞ்சியோட, அதே நேசத்தோட நான் ஷேர் பண்றேன் பாருங்க. அதான் தனலாய் இருக்க வேண்டுமே.
ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. எனக்கு ரொம்ப கண்ணீர் வரவழைக்கிற பதின 28 பவுலோட முடிவுதான் பாருங்க. பவுல் 30வது வசனம் 28 30 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கியிருந்து தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அந்த வாயாடியோட வாய் ஓயவே இல்லை. அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அதாவது சிலரெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, நீங்க யாரை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்கள குறிச்ச பேச்சை எப்படி பேசுவீங்க? உங்க பிள்ளையில ஒருத்தன் உங்களுக்கு பெட்டு, அவன் மற்றவங்கள்ட்ட பேசுறப்ப எப்படி பேசுவீங்க? அவனை பத்தி கேட்கிறவர் எப்படி கேட்கிறாருன்னு விடுங்க. ஆனா நீங்க அருமை பெருமை எல்லாத்தையும் நீங்க என்னன்னா பயங்கர ஆர்வமா நீங்க என்ன செய்வீங்கன்னா பேசுவீங்க. என்னையா இப்படி பேசுறாரு அப்படின்னா, நீங்க யாரை குறிச்சு பேசுறீங்களோ அந்த நபரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஜீசஸ் குறித்து பேசுறப்ப எனக்குள்ள தெரிகிற ஆர்வத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நான் எந்த அளவு அவருக்குள்ள இருக்கிறேன். அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நீங்க போதோ எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இத்தனை வருஷம் உங்களை குறிச்சு பேசி ஒரு சலிப்பு வரலையே, இத்தனை வருஷம் உங்களை ஆராதிச்சு என்ன வரலையே, சலிப்பு வரலையே. ஹல்லேலூயா. எப்போ உறவாடினாலும் எப்படிதான் இருக்கிறாரு, என்ன இன்னைக்கு தான் புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. 25 வருஷம் பழகியாச்சு, 40 வருஷம் பழகியாச்சு. ஆனாலும் இப்ப போய் சமூகத்துல உட்கார்ந்தாலும் என்னமோ இப்பதான் முதல்ல இந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறப்ப இருந்த அந்த த்ரில்லு கொஞ்சம் கூட குறையலையே. இந்த மாறாத உறவுக்காக இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆண்டவர் சொல்றாரு, பலர் ஏன் இத்தனை வருஷம் ஆகியும் வாடாம இருக்கிறாங்கன்னா அவங்க மேல ஒரு வச்சிருக்கிற அன்பு மாறாத அன்பு. நான் வாடி போகாம இருக்கிறதுக்கு காரணம் என் மேல என் தெய்வம் வச்சிருக்கிற அன்பு. நான் மாறினேன், நான் தடுமாறினேன், நான் தள்ளாடினேன், ஆனாலும் என் மேல வச்ச அந்த நேசம் பிரியம் என் தெய்வம் என்ன செய்யல, இந்த அன்பை வெளிப்படுத்த தானே வந்தார் இந்த பூமிக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் உன்னை எவ்வளவா அன்பு கூர்ந்தேன், நேசிக்கிறேன்றதை சொல்லிட்டு போதாண்டா நான் வந்தேன். இன்வெர்ட்ல நான் உன்னை மறந்துட்டேன், கைவிட்டேன்னு சொல்ற, உனக்காக நான் உசுறு கொடுக்க என்ன செஞ்சிருக்கிறேன். இந்த அன்பு தான் என்னை கொளுத்திருச்சு, இந்த அன்பு தான் என்ன உடைச்சிருச்சு. கொண்டே தன்னால கண்ணு கலங்குது, கத்தாவே உங்களை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது, கத்தாவே உங்களை நினைக்குது. ஏன் இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீர்,
இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவளாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்ப நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்ப நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உங்களை நினைக்குது. இதை நினைச்சுதான் அத நினைச்சுதான் நான் பாடுறேன். அத நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அத நினைச்சுதான் நான் பாடுறேன். உம்மை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உலகத்தை அனுபவிச்சு முடிச்சா அது மேல நமக்கு ஒரு அருவருப்பு வரும். ஏன்னா நீங்க உலகத்தோட போய் உறவாடுனா உலகத்தினுடைய நோக்கமே நம்மளை தீட்டுப்படுத்துறதுதான். என்ன செய்யறது? தீட்டுப்படுத்துறது. ஆனா இந்த சர்வ வல்ல தெய்வத்தோட நம்ம உறவாடுகிற பொழுது இந்த உறவு போல நம்மளை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு உறவு இதயத்தோடு போ நீங்கதான், கருவிழியோ நீங்கதான், அசைவுகளில் நீங்கதான், சுவாசமே நீங்கதான். இதயத்தோடு போ நீங்கதான், கருவிழியோ நீங்கதான், அசைவுகளில் நீங்கதான், சுவாசமே நீங்கதான். நீங்கதான் ஏசப்பா, நீங்கதான், நீங்கதான், எல்லாமே நீங்கதான், நீங்கதான் ஏசப்பா, நீங்கதான், நீங்கதான், எல்லாமே நீங்கதான். ஆண்டவரோட நாம உறவாடுறப்ப அந்த உறவு என்னை திருப்திப்படுத்துறது மட்டும் இல்ல, எந்த உலகம் என்னை தீட்டுப்படுச்சதோ அந்த தீட்டுல இருந்து என்னை சுத்திகரிக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பக்கம் தீட்டு நீங்குது, இன்னொரு பக்கம் திருப்தி வருது, எனக்குள்ள காணப்படுகிற தீட்டுகளை நீக்கி என்னை திருப்திப்படுத்துகிற ஒரு உன்னத உறவு. ஆமென். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்டா எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்டா எல்லாமே. இது போல நாம அவரோட நெருக்கமா உறவாடுறதுக்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோட யார் இது போல நெருக்கமா இருக்கிறானோ அவனை நெருங்க அந்தகார சக்திகளால முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எனக்கு பெருக்கத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறோம். என்ன கொடுக்கிறோம்? பெருக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆபிரகாமுடைய பெருக்கம் என்ன செய்வதா? வருவதாக. தரணே உனக்கு இல்லாத பெருக்கமா? ஆனா என்னப்பா பெருக்கன்னு போறிய ஒளி எங்கடா நெருக்கான்னு கேட்கிறாரு. பெருகவே என்ன செய்யும் ஆண்டவரே? பெருக பண்ணும் ஆண்டவரே. யாரு இல்லைன்றா உனக்கு இல்லாதமான, உனக்கு தான் எல்லாமே. ஆனா நான் ஏங்குறது நீ, நான் உன்னை பெருக பண்ணணும்னு சொல்லி நீ விரும்புற. ஆனா ஆபிரகாம் மோரியா மலையில காண்பிச்சானே ஒரு நெருக்கம். தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு,
நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சோ பெருக்கத்து மேல கண்ணு போக வேண்டாம். பெருக்கத்து மேல கண்ணு போக வேண்டாம். எவ்வளவு உங்களோட நெருக்கமா இருக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கமா ஜீவிக்கிறதுல நான் என்னுடைய கவனத்தை நான் செலுத்துறேன்னு நாம நம்மளை ஒப்பு கொடுக்கிறப்போ இந்த நெருக்கம் ஆட்டோமேட்டிக்கா இதுல தான் போய் முடியும், பெருக்கத்துல தான் போய் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது 2+2 எப்படி 4 அது மாதிரி தான் இதுவும். ஆமென். இதெல்லாம் மாறாத பிரமாணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நெருக்கமான ஐக்கியத்துக்குள்ள எங்களை கொண்டு வர்றதுக்காக தான் உங்களுடைய அன்பு எவ்வளவு மேன்மை உள்ளதுங்கிறது எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றதுக்காக தான் எனக்கு சிலுவையில் மறிச்சிங்க. இந்த அன்பு என்னை கொளுத்திருச்சு ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த அன்பை தியானிக்கிற பொழுதெல்லாம் என் இருதயம் என்ன செய்கிறது? அனல் படுகிறது. நீங்க எந்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்த்தாலும் ஆசீர்வாதத்தினால இருதயம் அனல் கொள்ளுமாயா? இல்ல யாருக்காவது அனல் கொண்டு இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஒரு 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 5 பவுன் நகையை கொடுக்குறப்ப, அல்லது ஒரு கார் வாங்குறப்ப, அல்லது வேற என்ன, ஒரு புது வீடு அல்லது புது இடம் வாங்குறப்ப என் இருதயம் அதை பார்க்குறப்பெல்லாம் அனல் கொள்ளுதுன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஆசீர்வாதத்தை பார்த்தா சந்தோஷம் வரும். ஆனா ஆசீர்வதிக்கிறவரோட இருந்தா தான் இருதயத்துல ஃபயர். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 நெருப்பு வேணும்னா நீ யாரோட இரு? ஆசீர்வதிக்கிறவரோட. ஆமென். அதான் யாக்கோபு பாருங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. யாக்கோபு பெத்தேல்ல யாக்கோபோட அனுபவம் பார்த்தீங்கன்னா, நீங்க நான் போற இடத்துல எல்லாம் எனக்கு பாதுகாப்பை கொடுத்து தங்க இடம், உணவு, உடுக்க, வஸ்திரம் எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்க. உங்களை விடுற மாதிரி என்னன்னா இல்லவே இல்லை. ஆண்டவர் ரொம்ப டீப்பான காரியத்தை யாக்கோபோட பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா யாக்கோபு அவருடைய காரியம் எல்லாமே என்னன்னா 28:20 ஆதியாகமம் 28:20 பாருங்க. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து, நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நீங்க எனக்கு கடவுளா இருக்கணும்னா, நீங்க எனக்கு கடவுளாய் இருக்கணும்னா நான் சொல்ற நிபந்தனைகள் எல்லாம் நீங்க நிறைவேற்றணும். என்ன நிபந்தனை? ட்ரெஸ் கொடுத்தா நீங்க தான் எனக்கு சாமி, சாப்பிட்ற சாப்பாடு கொடுத்தா நீங்க தான் எனக்கு சாமி, போற இடம் வர்ற இடத்துல எல்லாம் என்னை பாதுகாத்தா நீங்க தான் என் குலதெய்வமே. குலதெய்வம். அப்ப நீங்க எனக்கு குலதெய்வமா இருக்கணும்னா நீங்க எங்களை காப்பாற்றணும், சாப்பிட சாப்பாடு தரணும், போட ட்ரெஸ் தரணும், எங்க அப்பா வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணணும். இதான் பெத்தேல் ஜெபம். ஆனா பெனியல்ல நம்ம பார்க்கிற யாக்கோபு வேற யாக்கோபு. யாக்கோபுக்கு பெருக்கம்னா பெருக்கம், அவ்வளவு பெருக்கம். யாக்கோபோட வர்றது என்னது? 2 பரிவாரம் வருது. ஹல்லேலூயா. ஆடு, மாடு, ஒட்டகம், பிள்ளைங்க, மனைவி, மறுமனையாட்டி பார்த்தா எக்கச்சக்கமான 2 சேனை வர்ற மாதிரி வருது. அவ்வளவு பெருக்கம். இவ்வளவு பெருக்கத்துல இருக்கிற யாக்கோபு பெனியல்ல யாப்போக்கு ஆற்ற கடந்து அவர் ஒரு போராட்ட ஜெபம் பண்றாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை என்ன செய்யறது இல்ல. அங்க தாவீது, மன்னிக்கணும், யாக்கோபு ஒரு பெருக்கத்துக்காக ஜெபம் பண்ணல. தேவனோட அவருக்கு அங்கதான் ஒரு நெருக்கம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நெருக்கம் தான் யாக்கோபை யாரா மாத்துச்சு? இஸ்ரவேலாய் மாத்துச்சு. ஆமென். எவ்வளவு பெருக்கத்தை கொடுத்தாலும் என் சுபாவம் மாற போறதில்ல, என் இயல்பு மாற போறதில்ல, என் குணம் மாற போறதில்ல. ஆனா தேவனோடு உள்ள ஒரு நெருக்கம் என்ன தலையில மாத்திரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாப்போக்கு அனுபவத்துக்கு பிறகு யாக்கோபு என்ன செஞ்சிட்டாரு? மாறி போயிட்டாரு. பெருக்கம் மாத்துச்சா அல்லது நெருக்கம் மாத்துச்சா? நெருக்கம் மாத்திருச்சு. முதல்ல பெருக்கத்தை கொடுத்தா நீங்க தான் கொலசாமி அப்படின்னாரு. இப்ப என்ன சொல்லிட்டாரு? பொல்லாத பையன், நான் ஏமாத்து பேர் வழி, பயங்கரமான ஒரு ஆளு. ஆனா எனக்கு போய் இவ்வளவு பெருக்கமா?
எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கிற நிலைமையில அவன் ஆசீர்வதிச்ச தெய்வத்தோட ஒரு ஆழமான ஒரு உறவு, இன்னும் சொல்ல போனா ஒரு ஆழமான ஒரு தொடுதல், நெருக்கமான ஐக்கியத்துல தான் இருக்கு. ஆமென். யாக்கோபனுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டார். ஹalleluya. முதல்ல கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, உடைய கொடுங்க, உணவை கொடுங்க, உறைவிடத்தை கொடுங்க, பிரயாண பாதுகாப்ப கொடுங்க. நம்ம ஏற்கனவே தியானிச்சதான் பழைய யாக்கோபோட ஜெபம், கொடுங்க 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 கொடுங்க. ஆனா இப்போ தேவனோட நெருக்கமான ஐக்கியத்தை விரும்பின இந்த யாக்கோபோட ஜெபம், என்னை தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, தொடுங்க கொடுங்க, என்ன தொட்டு என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. பெருக்கத்தை ஜெபிக்கிற பொழுது தெய்வம் கொடுக்கிறார், நெருக்கத்தை வாஞ்சிக்கிறவன தான் தெய்வம் தொடுகிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. நிறைய பெருக்கத்தை பார்த்துட்டேன், என்ன நீங்க தொடுங்கப்பா. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் இழந்து நின்று வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டும். கொடுங்க கொடுங்கன்னு ஒரு பெருக்கத்துக்காக நான் வரலப்பா, என்ன தொடுங்கன்னு. இதுவரை நான் அனுபவிச்சிடாத ஒரு தொடுதலை, ஒரு ஆழமான ஐக்கியத்தை வாஞ்சித்து நான் வந்திருக்கிறேன். சாங்கிற பேர்ல வந்த யாக்கோபு இல்லப்பா, நான் யாக்கோபாவே வந்திருக்கிறேன். யாக்கோபாவே வந்திருக்கிறேன். என்ன தொடுங்க ஆண்டவரே. இந்த நெருக்கத்துக்காகவே நான் வந்திருக்கிறேன். பெருக்கம் எக்கச்சக்கமா இருக்கு, ஏராளமா எனக்கு தந்து என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. இப்ப பெனியல்ல யாக்கோபு வாஞ்சிக்கிற காரியம் எல்லாமே தொடுதல், ஆழமான நெருக்கமான ஒரு ஐக்கியம். பழைய ஏற்பாட்டில் தொடுதல், புதிய ஏற்பாட்டில் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாயிரான். We become one with God. தேவனோட நாம ஒன்றோடு ஒன்றா கலக்கிற அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தொட வேண்டிய உச்சம், நாம சஞ்சரிக்க வேண்டிய உன்னதமான மண்டலம் அது. ஆண்டவரே, என் கவலையெல்லாம் நான் என் பாரத்தெல்லாம் உங்க மேல நான் வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் என் ரட்சிப்பை நான் கொண்டாடுறேன். ஆண்டவரே, ரட்சிப்பை கொண்டாடுங்களேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு விஷயம் நாம வர்ஷிப் பண்ணலாமா? ஆண்டவரே, அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு. புதிய தொடுதல், புதிய தொடுதல், புதிய தொடுதல், புதிய தொடுதல், புதிய தொடுதல். தூரமா இருக்கிற பிள்ளைங்களை ஒரு அந்யோன்ய ஐக்கியத்துல கொண்டு வருவதற்கு ஏதுவான ஒரு தொடுதல் இந்த மாலை நேரத்துல உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். We need a gentle touch. ஒரு புதிய தொடுதல், ஒரு புதிய தொடுதல். ஆண்டவரே, என்ன 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 நெருப்புக்குள்ளாக்குகிற ஒரு தொடுதல். ஆண்டவரே, இன்னும் அதிகமா உன் மண்டையில என்ன கிட்டி சேர வைக்கிற ஒரு தொடுதல். ஆண்டவரே, I need your touch. வாழ வேண்டும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, கரங்களை உயர்த்தி ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே,
ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நீங்க போதும் எனக்கு. ஆராதிக்கிற பொழுது அக்கினி மூழுகிறது. எனக்கு ஆராதிக்கிற பொழுதே பலிபீடங்கள் அக்கினி மூழுகிறது. நீங்க நேத்து உள்ள அக்கினியை வச்சு இன்னைக்கு ஓட முடியாது. இன்னைக்கு ஒரு புதிய அக்கினி எனக்கு வேணும் ஆண்டவரே. புதிய அக்கினி எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் ஆராதிக்கிற பொழுது அந்த நெருக்கமான ஐக்கியத்துல அந்த நெருப்பு மூழுவதாக. அந்த நேச தணல் அனல் மூட்டி விடுங்க, அனல் மூட்டி விடுங்க, அனல் மூட்டி விடுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, உங்க மேல இருக்கிற பிரியம் குறைஞ்சிடவே கூடாதுப்பா. நேசத்தனல் எனக்குள் எரிகிறது, அது ஒரு நாளும் அணையாதையா. பலிபீடத்து நெருப்பு அதை யாரும் அது அணையவே கூட. நேசத்தனல் எனக்குள் எரிகிறது, அது ஒரு நாளும் அணையாதையா. அதை யாரும் அணைக்க முடியாது, அணையாது, அணைக்க முடியாது. நேசம் விட்டு உலகம் பிரிக்காது, அணையாது, அணைக்க முடியாது. உங்க நேசம் விட்டு உலகம் பிரிக்காது. நேசத்தனல் எனக்குள் எரிகிறது, அது ஒரு நாளும் அணையாதையா. அதை யாரும் அணைக்க முடியாதையா. ஒரு நாளும் அணையாதையா. அதை யாரும் அணைக்க முடியாதையா. அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. விழுந்தவன் எழுகிறதில்லையோ, வழி தப்பி போனவன் மறுபடியும் தன் பாதைக்கு திரும்புகிறதில்லையோ. இருக்க வேண்டுமே. ஒருவேளை இந்த நெருப்ப நீங்க செய்யக்கூடாத செயலை செஞ்சு அவிச்சு போட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் தெய்வானல் மூட்டுகிறார். ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. யோனா, யோனா ஆண்டவர் சொன்ன செயலை செய்ய தவறி தனக்குள் எரிந்த அந்த நெருப்பை அவித்து போட்ட பொழுது இரண்டாம் விச யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கு. ஆண்டவரே, இரண்டாம் விச இன்னொரு வாய்ப்பை கொடுத்து எங்களை ஆண்டவரே அனலாய் தனலாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே, ஒருவேளை இந்த இடத்துல ஆதியில உங்களை ஆர்வமா ஆராதிச்சு இந்த நாட்கள் அந்த ஆர்வத்தை இழந்து ஏதோ ஒரு கடமைக்காக உங்களை தேடுகிற ஆண்டவரே ஒரு உறுதியம் எங்களுக்குள்ள காணப்படும்னா இப்பொழுது மறுபடியும் அந்த அக்கினியை இந்த மாலை நேரத்தில் நீர் பற்ற வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தூரமா இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள அந்த நேச தணலை நீங்க மறுபடியும் போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியும் அந்த நெருப்பு, மறுபடியும் அந்த நெருப்பு அக்கினி மூழுவதாக, மறுபடியும் அந்த அக்கினி மூழுவதாக. வேதத்தை வாசிக்க பிரியம் இல்லாம, ஜெபிக்க பிரியம் இல்லாம, ஆலயத்துக்கு வருவதற்கு பிரியம் இல்லாம, உங்களோட பரிசுத்தவான்களோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு வாஞ்சை இல்லாம இருக்கிற அன்றரை எல்லா நிர்விசாரங்களும் இந்த மாலை நேரத்துல மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பழைய ஜெப ஆவி, அந்த பழைய விண்ணப்பத்தின் ஆவி, அந்த பழைய அந்யோன்ய ஐக்கியத்தின் ஆவிய அன்ற இந்த மாலை வேளையில நாங்க மீட்டெடுக்கிறோம்,
நாங்கள் மீட்டெடுக்கிறோம், நாங்கள் மீட்டெடுக்கிறோம். எந்த காரியத்தை சத்துரு கவ்விட்டு போனானோ அதை மறுபடியும் மீட்டு தருகிற ஒரு தாவீதாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். சிங்கத்தின் கையில, கரடியின் கையில ஒருவேளை உங்களுக்கு இருந்த ஒரு பரிசுத்த குணம் மாட்டி இருக்குன்னா, இதோ அதை மறுபடியும் மீட்டு தரும்படியாக யுத்த வீரராக, பராக்கிரமசாலியாக, என்னுடைய நல்ல மெய்ப்பராக, எனக்காக ஜீவனை கொடுக்கிற என் மெய்ப்பராக என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மந்தை சிறுசா இருந்தாலும் அந்த மந்தையின் மேல தாவீது வச்சிருந்த நேசம் பெருசு. நீ சிறியவனா இருந்தாலும், நீ எளியவனா இருந்தாலும், நீ அற்பமானவனா இருந்தாலும், உன் மேல அவர் வச்சிருக்கிற நேசம் பெருசு. எந்த அளவு நேசம்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய உயிரையே கொடுக்கிற அளவுக்கு என் மேல தெய்வம் வச்ச நேசம் பெருசு. என்ன நேசிக்க யாருமே இல்லாத இந்த உலகத்துல இந்த எளியவன், இந்த அற்பமானவன, இந்த தூளும் சாம்பலுமானவன மேல வச்சிருக்கிற பிரியத்தை எனக்கு சொல்றதுக்கு சிலுவையில எனக்காக ஜீவனை கொடுத்தாரு. எப்படி ஆண்டவரே உங்களை மறக்கிறது? தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. தனலா தனலா தனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ. நீங்களே பாடுங்க. அனலா மீண்டுமா அனலா அனலா இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நீங்க போதும், போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பெருக்கத்தை கேட்டு வரல ஆண்டவரே, ஒரு நெருக்கமான ஐக்கியத்தை கேட்டு வந்திருக்கிறேன். நீங்க எனக்கு நெருக்கமா இருக்கிறீங்க. அது போல நானும் உங்களுக்கு நெருக்கம்னா அவரோட உறவாடி ஒரே ஆவியாகிற நெருக்கம். இயேசுவின் நாமத்துல ஒருவேளை அவர் மேல உள்ள இந்த அனலை, இந்த ஐக்கியத்தை, செய்யக்கூடாத செயல்களை செஞ்சு நீங்க இடையில அதை இழந்திருப்பீங்கன்னா, இதோ இந்த மாலை நேரத்துல தெய்வம் மறுபடியும் அந்த நெருப்பை உங்களுக்குள்ள போடுகிறார். அந்த அனலை மறுபடியும் போடுகிறார், மறுபடியும் அந்த அனலை போடுகிறார், மறுபடியும் அந்த அனலை போடுகிறார், மறுபடியும் அந்த அனலை போடுகிறார். நெருக்கம். ஒரு காலத்துல நீங்க நெருக்கமா சஞ்சரிச்ச ஒரு மனுஷன், அற்புதமான விதத்துல தேவனோட பேசின மனுஷன், ஏனக்கு போல நீங்க சஞ்சரிச்ச மனுஷன், அவரோட நடந்த மனுஷி, இதோ இப்பொழுது அந்த பழைய ஐக்கியத்தை இந்த நாள்ல தெய்வம் மறுபடியுமாக உங்களுக்குள்ள புதுப்பிக்கிறார். அந்த புதிய நெருப்பை மறுபடியுமாக தெய்வம் பற்ற வைக்கிறார், பற்ற வைக்கிறார், பற்ற வைக்கிறார். அந்த அபிஷேகத்தை, அந்த ஃப்ரெஷ்ஷான அனாயிண்டிங் இந்த மாலை நேரத்துல நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தாகம் உள்ளவன் மேல ஆண்டவரே, யாரெல்லாம் தாகமாய் கேட்கிறார்களோ, என்னைவே எனக்கு பிடிக்கல, நான் யாக்கோபா வந்திருக்கிறேன், நான் யாக்கோபாகவே வந்திருக்கிறேன், யாக்கோபாகவே வந்திருக்கிறேன். ஒரு ஏமாற்றுக்காரனாக அல்ல, ஒரு எத்தனாக அல்ல, யாக்கோபாகவே வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உண்மையா கேட்பீங்கன்னா, அந்த தொடுதல் ரொம்ப நாளா ஜெபிக்க முடியாத, துதிக்க முடியாத இருந்த நாவுகள் ஆண்டவர் இப்பொழுது தொடுகிறார். தெய்வம் உங்க இருதயத்தை திறக்கிறார்.
நான் உன் இருதயத்தை திறக்கிற பொழுது நீ தானாவே உன் வாயை திறப்ப. ஆண்டவரே, என் வாயை திறந்து துதிக்கும்படியாக என் இருதயத்தை திறப்பீராக, என் இருதயத்தை திறப்பீராக. என் ஜனம் உம்மை துதிக்கும்படி ஆண்டவரே வாயை திறக்கும்படியாக, அவர்களுடைய இருதயங்களை திறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புது பெலன். இன்னைக்கு ஒரு புது பெலன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நீங்க அவரோட உறவாடி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு அந்யோன்ய ஐக்கியத்தை நீங்க அனுபவிச்சு. இதோ மறுபடியும் புதுப்பிக்கிறா, மறுபடியும் புதுப்பிக்கிறா. உன்னை யாரும் பறித்து கொண்டு போக நான் விட மாட்டேன், பறித்து கொண்டு போக நான் விட மாட்டேன். விசுவாசத்தை துவங்கின தெய்வம் முடிவு வரைக்கும் நம்மளை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறா. முடிவு பரியந்த நம்மளை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறா. கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு நடந்தது போல உங்களோட நெருக்கமா நடந்தா எனக்கு அது போதும். ஆபிரகாமை குறிச்சு ஒரு சாட்சி. அவன் தேவனுக்கு சிநேகிதன். சிநேகிதன். தேவனுக்கு சிநேகிதன். ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்தீங்க. நான் இவ்வளவு நல்லா இருக்கிறேங்கிற சாட்சியை விட நான் உங்களுக்கு ஃப்ரெண்டுங்கிற ஒரு சாட்சி. நான் உமக்கு நெருக்கமானவன், நான் உம்மோடு நெருங்கி நடக்கிறவன், நான் உங்களோடு நெருங்கி பழகுகிறவன். ஒரு சிநேகிதனோட ரகசியம் பேசுகிறது போல நீ என்னோடு பேசுகிறீர், என்னோடு உறவாடுகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். மோசே தேவனுக்கு சிநேகிதன். நம்முடைய சிநேகிதன் ஆண்டவரே. I am your friend. சிநேகிதரே, நாங்க உங்க சிநேகிதன். Thank you, Appa. என்னை இழுத்து கொண்டீ. ஒரு சிநேகிதனோட பேசுறது போல அன்பரே, உங்க குரலை கேட்கிறவன். உந்தன் அன்பா என்னை இழுத்து கொண்டீ. சிநேகிதரே, நேசத்தினார் என்னை இழுத்து கொண்டீ. அன்பரே, உந்தன் அன்பா என்னை அணைத்து கொண்டீ. முன்னாடிலாம் வேதத்தை வாசிக்கிறப்ப எனக்கு நிறைய வெளிப்பாடுகள் உண்டு. நான் ஜெபிக்கிற பொழுது தரிசனங்கள் உண்டாகும். ராக்கால நேரங்களில் எனக்கு சொப்பனங்கள் உண்டாகும். நடு இரவுல நான் எழுந்து ஜெபிச்ச தருணங்கள் உண்டு. ஒரு ஜாமக்காரியின் அபிஷேகத்தை, ஜாமக்காரனின் அபிஷேகத்தை எனக்கு ஆண்டவர் தந்திருந்தார். நீங்க பெற்றுக்கொண்ட அநேக கிருபைகளை
இதோ மறுபடியும் மீட்டெடுக்கும்படியான ஒரு தருணம். நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. அந்த பழைய நெருப்பு, அந்த பழைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுது உண்டாகும்படி நான் செபிக்கிறேன். இப்பொழுது உண்டாகும்படி செபிக்கிறேன். சத்துரு தூர்த்து போட்ட ஊற்று கண்களை பரம ஈசாக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது மறுபடியும் தூர்வாருகிறார். மறுபடி அந்த ஊற்று கசிவதாக, மறுபடி அந்த ஊற்று கசிவதாக, மறுபடி அந்த ஊற்று கண்கள் இருந்து ஆண்டவரே அந்த அந்த நேசம் சுரப்பதாக, சுரப்பதாக, சுரப்பதாக. நேசத்தினால் என்னை இழுத்து கொண்டீ. இந்த நாள் என்னுடைய மன்றாட்டு ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவரே, உங்க மேல இருக்கிற இந்த பசி, தாகம், இந்த நெருக்கம், இதை நான் இழந்துடக்கூடாது. ஏதோ ஒரு பலவீனம் அவரோட நெருங்கி உறவாட முடியாதபடி ஏதோ ஒரு தடை இருக்குன்னா இயேசுவின் நாமத்துல ஆண்டவர் இப்பொழுது நாங்கள் பிரேக் பண்ணுகிறோம். ஆண்டவரே நான் கட்டளை கொடுக்கிறேன், இப்பொழுது அந்த கட்டு உடைவதாக, அந்த கட்டு இப்பொழுது உடைவதாக. அந்த 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 பாண்டேஜ், அந்த அடிமைத்தனத்தை உடைக்கிறா. உறவாட தடையா இருக்கிற அந்த பலவீனம் மாண்டு மடியும்படியான ஒரு நெருப்பு விழுவதாக, அது மாண்டு மடியும்படியான ஒரு நெருப்பு விழுவதாக. இந்த நெருக்கம் தானே, இதுதானே உன்னை தடை பண்ணுது, இதுதானே நெருங்கி சஞ்சரிக்க முடியாத விதத்துல உனக்கு தடையா இருக்கு. இப்பொழுது இந்த மாலை நேரத்துல கர்த்தர் உடைப்பீராக, அந்த கட்டை உடைப்பீராக. இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலா தனலா இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே.